நம்ம ஊர்ல வந்து இப்போ நீட் பேப்பர் லீக் எவ்ரி இயர் நடக்கிறது, அப்புறம் சிபிஎஸ்இ கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் லீக் ஆகுறது, அதுவும் மெயின் போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எல்லாம் வந்து அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, அது எடுக்கிறது யூஸ் இருக்கான்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் டாக்டர்ஸ்க்கு கூட கொஸ்டின்ஸ் இங்க யூகேல லீக் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க. யூஸ்வலா இந்த மாதிரி அதர் கண்ட்ரில படிச்சவங்க வந்து இங்க யூகேக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுறப்போ வந்து தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும், கிளினிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கிளினிக்கல் கொஸ்டின்ஸ்ல பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே வந்து போன வருஷம் என்ன கொஸ்டின் வந்தது, அதுக்கு முன்னாடி என்ன வந்தது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் கிளினிக்கல் எக்ஸாம்ல லாஸ்ட் இயர் என்ன வந்தது, அதுக்கு முன்னாடி என்ன வந்தது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் எக்ஸாம் முடிச்சாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றப்போ அப்படி ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு புக்லெட் பேம்ப்லெட் மாதிரி போட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இத்தனை வருஷத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அந்த புக்ல வந்து அந்த பர்சன் யாரு வந்து அவங்க பேரு அப்புறம் அவங்க டீடைல்ஸ்லாம் வந்து அந்த புக்ல பிரிண்ட் ஆகி இருந்தது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எக்ஸாம் எழுத வராங்கன்னா அதை சும்மா என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர்ல வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த புக்லெட்டை. அப்ப அந்த புக்லெட்டை எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எக்ஸாம் சென்டர்ல. ஸோ ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில், அதாவது ஜிஎம்சின்னு சொல்லுவாங்க யூகேல, டாக்டர்ஸோட கவுன்சில், அது அந்த இடத்துல வச்சுட்டு வந்து அந்த புக்லெட்டா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸும் அதுல இருந்து இருக்கு. அந்த டாக்டர் மேல கேஸ் போட்டு அந்த டாக்டரோட லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அதெல்லாமே பாஸ் கொஸ்டின்ஸ் தான், அது கூட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. அதை வந்து யாரோ எக்ஸாம் முடிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அதை ஒருத்தர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி ரன் பண்றவங்க அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லைசன்ஸே கேன்சல் ஆகி அவங்களால ப்ராக்டிஸும் பண்ண முடியல. நிறைய வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு என்னென்னமோ ஆர்கியூ பண்ணி லாயர் வச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ப்ராக்டிஸும் இனி வரைக்கும் அதுக்கப்புறம் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அவர் அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே பண்ணல. பட் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்தவங்க அந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தது, இப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணாங்க. அதை ஒருத்தவங்க வந்து புக்லெட் மாதிரி போட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும் பண்ணாங்க. அப்ப கொஞ்சம் பாருங்களேன், நம்ம ஊர்ல மெயின் போர்டு எக்ஸாம் நீட் எக்ஸாமே வந்து மெயின் அன்னைக்கு எக்ஸாம் லீக் ஆகியிருக்கு. ஆனா என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, அது எடுத்தது யூஸ் இருக்கா, ஃபியூச்சர்ல எவ்வளவு பேரோட லைஃப்லாம் இதுல இன்வால்வ் ஆகிருக்குல்ல. பட் எவ்வளவு கேஷுவலா எப்படிலாம் பண்றாங்க. டாக்டர்ஸ் மேல எல்லாம் வந்து பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா யூகேல, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.